வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல்ஃபுர்கானில் மஜீத் பாத அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم பூரிக லி உம்மதி ஃபி புக்கூரிஹா அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனோகும் ஆகிய ஏகையரின் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத் பொருந்திய ரஜப மாதத்துடைய 26வது நாட்கள் பிறையில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய பிறை பிறந்து விட்டால் ஒரு துவாவை ஓதுவார்கள். நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபு மற்றும் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்தை வழங்குவாயாக. ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சரி, அல்லது நஃபீலான தொழுகைக்கு பிறகும் சரி, அல்லது எப்பொழுதெல்லாம் துவா கேட்கிறோமோ அப்பெல்லாம் இந்த துவாவை நம்ம சேர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த துவாவுடைய பின்னணியில் தான் கடந்த வாரத்தில் பரக்கத் என்றால் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எல்லா சமயங்களிலுமே பரக்கத்தை முன்னிறுத்தினார்கள், பரக்கத் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது என்பது பற்றிய குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒரு சில தகவல்களை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பரக்கத் என்றால் என்ன என்று ஓரளவு புரிந்துவிட்டது. அடுத்தபடியாக அந்த பரக்கத்தை நாம் அடைவதற்கான வழிகள் என்ன, எந்தெந்த காரியங்களை முன்னெடுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் கேட்கின்ற இந்த பரக்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா நமக்கு சில துருப்புச் சீட்டுகளை வழங்குகிறான். ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது போட்டியில் கடைசி நேரத்தில் ஜெயிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அதை கையில் எடுத்துட்டா நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, இல்லையா? அந்த துருப்பு சீட்டு நம்ம இடத்துல இருந்தால் நம்ம யாராலும் வெற்றி பெற முடியாது. அதற்கு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா குர்ஆனின் வழியில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களின் வழியில் நமக்கு சில துருப்புச் சீட்டுகளை வழங்குகிறார்கள். எழுதி வைத்து கொள்ளுங்கள். அந்த துருப்புச் சீட்டுகள் நம்ம இடத்துல இருக்கின்ற வரை நம்ம இடத்திலிருந்து பரக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து பொங்கும், என்னுடைய வருமானத்தில் பரக்கத்து பொங்கும், என்னுடைய குடும்பத்தில் பரக்கத்து நிரம்பி வழியும், என்னுடைய மனைவி இடத்துல, என்னுடைய பிள்ளைகளிடத்தில், இன்னும் சொல்ல போனால் எங்கெல்லாம் நான் இருக்கிறேனோ அங்கெல்லாம் பரக்கத்து பொங்கும். எங்கெல்லாம் நான் அங்கம் வகிக்கிறேனோ, நான் போகிற இடமெல்லாம் என் கூட பரக்கத்து வந்துக்கிட்டே இருக்கும். பரக்கத்து என்னை ஒருத்தராலும் பிரிக்க முடியாது. அல்லாஹ் சொன்ன, அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அந்த ட்ரம்ப் கார்டு, அந்த துருப்புச் சீட்டுகளை நம்ம கையில் எடுத்தா, அதே நேரத்தில் அதை மட்டும் நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன், அதே போல் எழுதி வைத்து கொள்ளுங்கள், நம்ம போகிற இடம் பூரா முசீபத்தாகத்தான் இருக்கும். உலகமே சேர்ந்தாலும் நமக்கு பரக்கத்தை கொடுக்க முடியாது. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ்வால் மட்டும்தான் பரக்கத்தை கொடுக்க முடியும்.
எனக்கு பரக்கத்து வேணும்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செஞ்சாதான் பரக்கத்து கிடைக்கும். பரக்கத்திற்குன்னு சில வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த வழிகளை எடுத்துக்கிட்டால் பரக்கத்து கிடைக்கும். நான் எதையுமே எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு பரக்கத்து வரும், அது எப்படி சாத்தியம்? பரக்கத்தை கொடுக்கிறது ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த துருப்புச்சீட்டுகளை பிடிச்சிக்கோங்கப்பா உங்களுக்கு பரக்கத்துங்கிறான். நான் அதை எதையுமே கையில் எடுக்க மாட்டேன், எனக்கு அதுக்கு பரக்கத்து வரும். அது எப்படி சாத்தியம்? அது எப்படி வரும்? அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4-5 துருப்பு சீட்டுகள் நேரம் இருந்தால் கூட பார்க்கலாம், குறைவாக இருந்தால் அதோடு குறைவாக பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களை இந்த துருப்புச்சீட்டுகள் சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, முதலாவதாக அல்லாஹு தாலா நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா நமக்கு பரக்கத்து கொடுக்கணும்னு. என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய மனைவி இடத்துல, என்னுடைய பிள்ளைகளிடத்தில், என் சமுதாயத்தில், நான் சேர்ந்திருக்கின்ற இயக்கத்தில், நான் அங்கம் வகிக்கின்ற ஜமாத்தில், நான் வசிக்கக்கூடிய மஹல்லாவில் பரக்கத்தை கொடுக்கணும் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அல்லாஹ் முதலாவதாக என்னிடத்தில் எதிர்பார்ப்பது இறையச்சம், தக்வா நிரம்பி இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்சக்கூடாது. முக்கியமாக அல்லாஹ்வை எப்படி அஞ்சணுமோ அப்படி அஞ்சணும். அல்லாஹ்வை ஏமாத்துறது இல்லை, இல்லையா? அல்லாஹ்வை நம்மால் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுக்கே ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலேயே நம்மளை அஞ்சுறானா, நம்மளை பயப்படுறானா, இல்லை பயப்படுற மாதிரி நடிக்கிறானா? சில நேரங்களில் நம்ம அத்தாவை ஏமாற்றுவோம் இல்லையா? அத்தா சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். இவன் நம்ம பேச்சை கேட்குறானா, கேட்குற மாதிரி நடிக்கிறானா, உண்மையிலேயே இவன் பயப்படுறானா, இவனுடைய போக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அது மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கும் அத்தாவுக்கு என்ன வித்தியாசம்னா, அத்தாவை ஏமாற்ற முடியும், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும் என்று இருந்தால் அவனுக்கு பயப்படுற மாதிரி நடிக்கலாம். அல்லாஹ்வையும் அத்தாவை ஏமாத்துற மாதிரி ஏமாற்ற முடியும்னு அல்லாஹ்வையும் ஏமாத்தலாம். நான் பயப்படுறேன் யா அல்லாஹ் அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்னை ஃபுல்லாக படிச்சிருக்கிறானே, என் உள்ளத்தில் என்னை விட என்னை ஆழமாக அறிந்திருக்கிறான் இல்லையா? அதனால் அவனை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை எப்படி அஞ்சணுமோ அப்படி அஞ்சணும். அல்லாஹு தஆலா ஆராஃப் என்ற அத்தியாயத்துடைய 96வது வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிறார், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்ல். தெளிவுபடுத்தி விட்டான். அதாவது முந்தைய சமுதாயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வை மறுத்து கொண்டு சில கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. அவர்களை அல்லாஹ் அழித்ததாக வரலாறு இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, யாரெல்லாம் என்னை மறுத்தாங்களோ அவங்களாம் ஒருவேளை, வலவ் என்றால் ஒருவேளை அந்த கிராமவாசிகள் எனக்கு அஞ்சி இருந்தால், வத்தகவ் அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்ல், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய வாசல்களை நாங்கள் திறந்திருப்போம். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல வரான், நீ எனக்கு பயப்படு, வானத்தில் பரக்கத்துடைய வாசல்கள் எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் திறந்து வைக்கிற. வானம் மட்டுமல்ல பூமியிலும் சில வாசல்கள் இருக்கிறது, பூமியுடைய எல்லா வாசல்களையும் திறந்து வைக்கிறேன். நீ தொடுறதெல்லாம் பரக்கத்தாக இருக்கும். தொட்டா தொலங்கும் சொல்கிற மாதிரி, நீ எதை தொட்டாலும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. நீ எதை தொட்டாலும் உன் பரக்கத்தை அப்படியே பொங்கும். மற்றவெல்லாம் பொறாமப்படுற அளவு கொண்ட பரக்கத்தை பொங்கும். ஆனால் எனக்கு என்ன தேவை தெரியுமா, நீ என்னை முழுமையாக அஞ்சணும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அல்லாஹ்வை அஞ்சினால் சத்தியமாக பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம கூட சில நேரங்கள் சொல்லுவோம், அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குறான்னு சொல்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட இதே ஸ்லாங்கில் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை பிச்சுக்கிட்டு கொடுக்குறான். கூரை இல்லை, ஓட்டை பிரித்து இறங்குறது இல்லை பரக்கத்து. வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்து நமக்காக எல்லா பரக்கத்துகளும் பொங்கும். நம்முடைய பரக்கத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சணும். சஹாபாக்கள் இதை கையில் எடுத்தாங்க. நான் சஹாபாக்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அச்சம் மிகைத்து இருந்தது. பாங்கு சொல்லப்பட்ட சஹாபாக்களுடைய உடல் நடுங்க ஆரம்பிச்சிடும். சில சஹாபாக்கள்லாம் உடல்லாம் மஞ்சரிக்க ஆரம்பிச்சிடும். என்னப்பான பாங்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு. எந்த உணர்வுமே இல்லாமல் இருக்கிறோமே இல்லையா? என்னுடைய எல்லா செயல்பாடுலையுமே பரக்கத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். கல்லால் பணம் வாங்கி போடும்போதும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும்.
மனைவியிடத்தில் பேசும்போது அல்லாஹு தாலாவுடைய அச்சம் இருக்கணும். நான் தான் இங்கே எல்லாம், என்ன நம்பி வந்திருக்கிற, நான் என்ன வேணால் செய்ய முடியும், இது அல்லாஹ்வுடைய அச்சம் கிடையாது. இல்லையா? என்னுடைய வியாபாரம் நான் எப்படி வேணால் தகுதித்தம் செஞ்சு நான் மேலே வருவேன் அப்படின்னு வியாபாரத்தில் அல்லாஹ்வுக்கு அச்சம் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் அல்லாஹ்வுக்கு அச்சம் இல்லாமல் இருப்பது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சத்தியமாக ஒருபோதும் நம்ம பரக்கத்தை பெற முடியாது. எவன் பார்க்குறானோ இல்லையோ அல்லாஹ் பார்க்கிறான். நான் ஒழுக்கமாக இருப்பேன், என் பேச்சு சுத்தமாக இருக்கும், அல்லாஹ் பார்க்கிறான். நான் என் மனைவி இடத்துல கண்ணியமாக நடந்து கொள்வேன், அல்லாஹ் பார்க்கிறான். என் வியாபாரம் சுத்தமாக இருக்கும், அல்லாஹ் பார்க்கிறான். சொடக்கு சொல்லணும், காலர் உயர்த்தி சொல்லணும், வந்து வியாபாரத்தை பாரு, ஒரே ஒரு மைனஸ், ஒரே ஒரு தவறு என் வியாபாரத்தை சொல்லு பார்க்கலான்னு சொல்லணும். இது எல்லாமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக பரக்கத்துகளை பெற முடியும். இதையெல்லாம் நான் கையெடுக்க மாட்டேன், எனக்கு பரக்கத் வேணும்னு நல்லா விளங்கி கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் பரக்கத்து, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னா பரக்கத்து இல்லை. அல்லாஹ்வை அஞ்ச மாட்டேன், அல்லாஹ்வுடைய அச்சம் என்னுடைய உள்ளத்தில் வராது, ஆனால் எனக்கு பரக்கத் தரும், இது சாத்தியமே கிடையாது. தலாக் என்ற சூராவுடைய 2வது மற்றும் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுவான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விமோச்சனத்தை கொடுப்பான். மஹ்ரஜான்னு சொன்னால் புரிதலுக்காக சொல்கிறேன், சில நேரங்களில் சில பிரச்சனையில் மாட்டியிருப்போம், அதில் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு பாதை கிடைக்காதா, வெளியே வந்துட மாட்டோமா நினைப்போம் இல்லையா, அதற்கு பேர் மஹ்ரஜா. அல்லாஹ் சொல்கிறான், நீ எனக்கு பயப்படு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ வெளியே போகிறதுக்கான பாதையை நான் கொடுக்குறேன். எந்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில், வியாபாரத்தில், பொருளாதாரத்தில், பொண்டாட்டி பிள்ளைங்களிடத்தில், சமுதாயத்தில், ஜமாத்தில், மஹல்லா வாசியில், அண்டை வீட்டுக்காரம், உனக்கு எந்த பிரச்சனையாகனா இருந்துட்டு போதும், நீ எனக்கு பயப்படு, உன்னை அதுலேருந்து நான் வெளியே கொண்டு வரேன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. நான் மேலே சொன்னேன், வானத்தை பிச்சுக்கிட்டு பரக்கத்து வருண்டு, பூமியை பிளந்து கொண்டு பரக்கத்து வருண்டு. ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. உனக்கு எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் பரக்கத்து வரும். நீ விளங்காத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உனக்கு ரிஸ்கை வழங்குவான். நீ நினச்சே பார்க்க மாட்ட, இந்த பாதையிலெல்லாம் நமக்கு வருமானம் வரும், இந்த பாதையிலெல்லாம் நம்மளுடைய பிரச்சனை தீரும் நீ நினைக்கவே மாட்ட, ஆனால் அப்படியெல்லாம் பரக்கத்து வரும். சில நேரங்களில் கடன் கொடுத்துருப்போம், விக்ஸ் ஆகிருப்போம், இனி வண்ட திரும்பவே வராதுண்டு நம்ம வாரா கடனில் சேர்ந்துருப்போம், அந்த கடன் திரும்ப வரும். யர்ஸுகுஹு மின் ஹைஸு. இவெல்லாம் நமக்கு உதவியே செய்ய மாட்டான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவன் வந்து உதவிக்கு நிற்பான். இந்த பிரச்சனைகளுக்கு இப்படிலாம் தீர்வே கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தீர்வு கொடுப்பான். இது எல்லாமே ஒரே வட்டத்தில் ஒன்று சேர்கிறது, ஒரே புள்ளியில் ஒன்று சேர்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய அச்சம் நம்ம இடத்துல இருக்கணும், அல்லாஹ்வை பயப்படணும். அல்லாஹ்வை பயப்படுறதுல நமக்கு என்ன பிரச்சனை இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே தண்டிக்கிறவனை பயப்படுறோம். நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டேன் உடனே அங்கே தண்டனை கிடைக்கும்னு பயப்படுறோம். இன்னும் இருக்குல்ல, நாள் இருக்குல்ல, நம்ம இன்னும் 200 வருஷம் வாழ தானே போகிறோம், அதுக்கு பிறகு தானே கபரு, அதுக்கு பிறகு தானே மஹ்ஷரு, சொர்க்க நரகலாம் இன்னும் 2000 வருஷம் இருக்குது. இந்த மைண்ட் செட்டு தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டு நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் மிகச்சிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை தக்வாதாரிகளாக வளர்க்கணும். அல்லாஹ் பார்க்கிறான் இல்லையா? சின்ன பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் பார்க்கிறான். அவனுக்கு நம்ம அவனுடைய பார்வையிலிருந்து, அவனுடைய கவனத்திலிருந்து நம்ம ஒருபோதும் நகர முடியாது. அல்லாஹ்வுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த மைண்ட் செட்டை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை பெற முடியும். முதல் செய்தி. இரண்டாவதும் இது அதை விட ஈஸி தான். ரெண்டாவதும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் நமக்கு நாமே பெருசாக சிரமமானதாக ஆக்கி கொண்டோம். அல்லாஹ் தஆலா தாஹா என்ற சூறாவில் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக. அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்க, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தினர்களை தொழுவும்படி ஏவுங்கள். உங்களுடைய குடும்பத்தினரை தொழுகும்படி ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அந்த தொழுகையில் பேணுதலாக உறுதியாக இருங்கள். லா நஸ் அலுக்க ரிஸ்கா, ஓன்ட்ட நான் ரிஸ்க்கு கேட்கல. லா நஸ் அலுக்க ரிஸ்கா, உன்னிடத்துல எனக்கு ஏதாவது கொடு, நான் உன்னிடத்துல கேட்கல. நஹ்னு நர்ஸுகுக, உனக்கான ரிஸ்கை நான் கொடுக்கிறேன். இந்த வசனத்துடைய பொருள், தொழுகையில் மற்ற குடும்பத்தினர்களை தொழுகும்படி ஏவுங்கள். ரெண்டாவது, நீங்களும் தொழுகையில் பேணுதலாக இருங்கள். நான் உன்ட்ட எதையும் கேட்கல,
உனக்கான தேவையை நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அருமையான சகோதர மக்களே, இந்த ஹதீஸின் இந்த வசனத்தில் பின்னணி எழுதுவார்கள், தொழுகையில் நாமளும் பேணுதலாக இருக்கணும், என் குடும்பத்தினர்களையும் தொழுகும்படி ஏவணும், சத்தியமாக பரக்கத்தை பெற முடியும். இல்லை முதல் செய்தினா பாருங்களேன், நீ தொழுகுன்னு கூட சொல்லலாம். நீ தொழுகையில் பேணுதலாக இருப்பா, பிறகு உன் குடும்பத்தை சொல்லு கிடையாது. முதல் செய்தி உன் குடும்பத்தை சொல்லு. இன்னைக்கு நம்ம இடத்துல பெரிய பிரச்சனை தெரியுமா? நான் பர்ஃபெக்ட், ஃபஜர் நான் சரியாக இருப்பேன், இபாதத்தில் நான் சரியாக இருப்பேன், என் குடும்பத்தை பற்றி சில நேரங்களில் கவலையும் படுறதில்ல, சில நேரத்தில் சொல்கிறத கேட்கறதும் இல்லை. இல்லையா? சொல்கிறத கேட்கறதும் இல்லை. சொல்கிறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை, சொல்கிறத கேட்கறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. குறிப்பாக ஆண்களாக இருப்பதனால ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சம்பாதிக்கிறோம். எதுக்காண்டி சம்பாதிக்கிறோம்? நானும் தேவை, மற்றவருடைய தேவையின் பக்கம் போயிடக்கூடாது. நான் எந்த தேவைக்கும் யார்கிட்டையும் வாசலையும் நிற்கக்கூடாது. அது மட்டுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் அப்படி தான். என் மனைவி மக்களும் யார்கிட்டையுமே நிற்கக்கூடாது. இதுதான் நல்ல ஆம்பளைக்கு அடையாளம். நான் என் வயிறு நிரம்பிடுச்சு, என் மனைவி பக்கங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லையா? என்னையா சாப்பிட்டா? நான் அங்கங்கே இந்த உணவு சாப்பிட்டேன், வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்த? அது நம்ம பிரச்சனையாப்பா. பிள்ளைங்களுக்கு அது நம்ம பிரச்சனையா? நீலாம் நல்ல ஆம்பளையான்னு கேட்பான். நீலாம் எதுக்கே கல்யாணம் பண்ண? உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை குட்டின்னு கேட்பான். இல்லையா? நான் எனக்குன்ற மாதிரி சிந்தனை ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. நான் எனக்கு எப்படி வயிறு நிரம்புதோ அது மாதிரி என் மனைவிக்கு நிரம்பணும், என் பிள்ளைகளுக்கு நிரம்பணும். நான் எப்படி கண்ணியமான உடை உடுத்திடணும், என் மனைவிக்கும் கண்ணியமான உடை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் கண்ணியமான உடை. நான் எப்படி கண்ணியமான ஒரு வீட்டில் இருக்கிறனோ அது மாதிரி என் மனைவி என் பிள்ளைகள் கண்ணியமாக இருக்கணும். இப்படின்னு ஒரு ஆம்பளை யோசிக்கிறான் இல்லையா? இதுதானே உண்மையான ஆம்பளை. இதே மாதிரி தான் இபாதத்துலேயும். நீ தொழுகையில் கரெக்டாக இருக்கியா? அதோட முடியாது, உன் குடும்பத்தை பார்க்கணும். அருமையான, இது ரொம்ப பேசிக். இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னு சொன்னால், நாம தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ், உன் பிள்ளைங்க வயது வந்த பிள்ளைங்க தொழுகையில் அசட்டியாக இருக்கிறாங்களே, கொஞ்சமும் கவலைப்படுறதில்ல, மனைவி தொழுகிறது இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், என் பையன் ஃபஜர் தொழுகைக்கு வரல, நான் தஹஜத் தொழுது எந்த ஃபாயிதாவும் கிடையாது. என் பையன் ஃபஜருக்கு கூட வரல, நான் தஹஜத்தில் 200 ரக்காத் தொழுது என்ன பிரயோஜனம்? அவனை தொலை வைக்க என்னால் முடியலையே. என் மனைவியை ஃபஜருக்கு என்னால் எழுப்ப முடியலையே. நான் என்ன இமாமாக இருந்து என்ன பிரயோஜனம்? பல பேருக்கு உபதேசம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பேஸ் சரியில்லையே. என் குடும்பத்தை நான் முதல்ல பார்க்கலையே. அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உன் குடும்பத்தை பார், உன் குடும்பத்தை பார், அதுக்கப்புறம் தான் நீ. அருமையான சகோதர மக்களை, இந்த ஹதீஸுடைய பின்னணியில் பார்க்கலாம். இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பாக ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 500-600 மீட்டர் தூரத்தில் ஃபாத்திமாவுடைய வீடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவுடைய வீட்டை கதவை தட்டுவார்கள். நம்ம வீட்டு ஃபாத்திமா மாதிரி 8 மணிக்கு எந்திரிக்கிற ஃபாத்திமா அல்ல அந்த ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிற ஆள் இல்லை. சையதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி. அலி ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஆண்களுக்கு தலைவர். ஹசன் ஹுசைன் குத்பால ஓதுறோம் இல்லையா? சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு தலைவர்கள் ஹசன் ஹுசைன். ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்கிய பிறகு அந்த குடும்பமே சொர்க்கத்தை தான் கையில் வச்சிருந்தது. ஹசன் ஹுசைன் அலி ஃபாத்திமா, இந்த குடும்பமே சொர்க்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அந்த குடும்பத்தை ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுப்புவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்கான பொறுப்பு, இல்லையா? என் வயிறு நிரம்பிருச்சு, என் மனைவி மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்பவனும், நான் தொழுகையில் சரியாக இருக்கேன், என் மனைவி மக்களை பற்றி அது சொல்லி கேட்கல என்று சொல்பவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. திரும்ப அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். என் வயிறு நிரம்பிருச்சு, நான் சாப்பிட்டேன், என் மனைவி மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்கின்ற ஆம்பளைக்கும், நான் தொழுதுட்டேன், என் மனைவி தொழுவலை, என் பிள்ளைங்க தொழுவலை, அதை பற்றி நான் பெருசாக கணக்கெடுத்துக்கல என்று சொல்கின்ற ஆம்பளைக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஆம்பளையாகவே இருக்க முடியாது. அருமையான சகோதரர், ரசூலுல்லாஹ் எழுப்பி இருக்கிறார்கள், மனைவி எழுப்பி இருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு வேணால் அனுமதி கொடுக்கலாம், எழுப்புறதுக்காண்டி, அதாவது என்னம்மா எந்திரிக்கிறியான்னு கேட்கலாமே தவிர ஃபர்லான தொழுகையில் கண்டிப்பாக தொழும்படி நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன, நம்ம ஆம்பளை இல்லையா? என்ன குடும்ப தலைவன் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதரர் மக்களே, அபுதாவுது ஷெரீஃபுடைய 1307வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க, அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா ரஹம் செய்வானாக, அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. யார் அந்த மனிதர்? அந்த ஆண். ரஜுலன்னா ஆண், அந்த ஆண். யார் அந்த ஆண்? காம மினல் லைலி, இரவில் எழுந்தார்,
ஃபசல்லா அவரும் தொழுதார், வஐகல இம்ரஅதஹு தன்னுடைய மனைவியையும் தொழும்படி ஏவினார், தொழுவதற்காக எழுப்பினார். நான் தொழுதே என்பது அல்ல, இல்லையா? நான் பர்ஃபெக்ட், யாரெல்லாம் ஏன் பிரச்சனையை மட்டும் என்கிட்ட கேளு. நான் ஏதாவது தொழுகையில் குறை விட்டேனா, நான் ஏதாவது இபாதத்தில் குறை வச்சேனா, என்ன மட்டும் கேளு. ஏன் பொண்டாட்டி பிள்ளை ஏன்ட்டு கேட்குறேன்னு நம்ம கேட்க முடியாது. அல்ல விடத்தில் அவள் எனக்கான பொறுப்புதாரி. எப்போ நான் கபில் தூ சொன்னேனோ அங்கேயே அவன் கட்டுப்பாட்டில் வந்துடுறா. எப்போ நான் என் பிள்ளைகளை பெற்றேனோ அப்பயே அவன் பிள்ளைங்க கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறாங்க. அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நான் திருமணமே முடிச்சிருக்க கூடாது. என் பிள்ளையை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல என்று இருந்தால் நான் என் பிள்ளையை பெற்றிருக்க கூடாது. திருமணமும் முடிப்பேன், ஆனால் அவரை கட்டுப்படுத்தி இபாதத் சார்ந்து கட்டுப்படுத்த முடியாது. பிள்ளைகளை பெப்பேன், தொழுகை சார்ந்து கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் திருமணம் முடிக்கணும்? நான் ஏன் பிள்ளைகளை பெருக்கணும்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக திருமணம் முடிக்கிறோம்? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக குழந்தைகளை பெக்கிறோம்? இல்லையா? இவனுக்கு மனைவி மக்கள் இருக்காங்கப்பா, 4 பிள்ளைங்க, 4 பேர் நம்மளை பற்றி பெருமை பேசவா? அந்த குடும்பமே நம்ம நாளை மறுமையில் பதில் சொல்கிறதுக்கு காரணமாயிருவாங்க. அந்த குடும்பத்தை மட்டும் நம்ம சரியாக வழி நடத்தலை. நான் ஆண்களாக இருப்பதனால, ஜும்மாவுடைய நாள் என்பதனால இது சார்ந்து கொஞ்சம் அதாவது ப்ராடாக பேசுகிறேன், கொஞ்சம் விரிவாக பேசுறதுக்கான காரணம், பெரும்பாலும் இன்றைக்கி தகப்பன்களாக இருக்கிறோம், கணவன்மார்களாக இருக்கிறோம். என் பிள்ளையே என் மனைவியை நான் தொலை வைக்க முடியலை என்றால் நான் என்ன ஆம்பலை? இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், முதல்ல நான் தொழுகையில் கரெக்டாக இருக்கணும். வீட்டில் மேட்ச் பார்த்துட்டே தொழுகைக்கு போகிறான்னு பையனை சொல்கிறது இல்லை. தொழுகைக்கு அனுப்பும் பொழுது பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, தொழுகைக்கு போடான்னு சொல்லக்கூடாது. நல்ல தகப்பேன், நான் போகிறேன் இன்னும் கூடவா, இல்லையா? நாம் நம்முடைய மனைவியை கொஞ்சம் சரி செய்யணும்னு சொன்னால் நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். நாம் ஒழுக்கமாக இருந்தால் அவன் நம்முடைய பேச்சை கேட்பா. நாம் சரியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்பாங்க. அருமையான சகோதர மக்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும் என்றால், வியாபாரத்தில் பரக்கத்து வேண்டும் என்றால், குடும்பத்தில் பரக்கத்து வேண்டும் என்றால், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தொழுவும்படி ஏவுங்கள். உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை தொழுவும்படி ஏவுங்கள், இல்லையா? வஸ்தபிர் அலைஹா நீங்களும் தொழுகையில் நிலைத்து நில்லுங்கள். இது 2 செய்யுங்க. அல்லாஹ் 2 சொல்கிறான். நான் உன்ட்டு 5 காசு கேட்கல. லா நஸ்அலுக ரிஸ்கா எனக்கு பசி இல்லை, எனக்கு தாகம் இல்லை, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லை, எனக்கு காசு பணங்கள் தேவையில்லை. நஹனு நர்சுகுக உன்னுடைய ரிஸ்கை நான் தருகிறேன். நீனும் தொழுகையில் கரெக்டாக இருக்கணும், உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய குடும்பமும் தொழுகையில் பேணுதலாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பியான சகோதரர்களே, அடுத்தபடியாக மேலே சொன்ன பரக்கத்தை பெறுவதற்கான 3வது துருப்புச்சீட்டு மிக முக்கியமானது, குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனையே பரக்கத் என்பதாக சொல்கிறான். ஹாதா கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்குன் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட பரக்கத் பொருந்திய வேதம். ஃபத்தபியூஹு இதை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்ஆம் என்ற அத்தியாயத்துடைய 155வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம வெறுமனே துவா கேட்குறதோட மட்டும் கடந்துடக்கூடாது. ஒவ்வொரு தடையும் கேட்குறோம். ஹஸரத் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷாபானே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷாபானே, ரஜப் பரக்கத்து கொடு, பரக்கத்து கொடுன்னு கேட்குறோம். ஆனால் பரக்கத்தை அடைவதற்கான என்ன முயற்சிகளை மேற்கொண்டாய்? நீ என்ன பண்ண? உன் வாழ்க்கை பரக்கத்தாக வரணும்னு துவா செய்தோடு மட்டும் இல்லாமல் அந்த பரக்கத்தை அடைவதற்கு நீ என்ன செஞ்ச? இந்த கேள்விக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அல்லாஹ் இந்த காரியத்தை செய்ப்பா உனக்கு பரக்கத்தை கொடுக்குறேன்டா, அதை செய்ய மாட்டேன் பரக்கத்தை, நீ எப்படி பரக்கத்து கிடைக்கும்? எப்படி பரக்கத்து? பசிக்குது, சாப்பிட்டா பசி அடங்கும். நான் சாப்பிடவே மாட்டேன், சோத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், பசி அடங்கணும், மடையன்னு சொல்லி இந்த உலகம் பைத்தியக்காரன்னு சொல்லும். ஏன்னா நெடுத்து 4 வாயில் போடுப்பா, மெல்லுப்பா, முழுங்குப்பா, தண்ணி குடிப்பா, பசி அடங்கும். அதே மாதிரி தான் பரக்கத்தை அடையணும்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸின் வழியில் சில துருப்புச்சீட்டுகள் அல்லாஹ் சொல்கிறான். அதை கையில் எடுத்தால் தான் பரக்கத்தை பெற முடியும். அதில் மிக முக்கியமான துருப்புச்சீட்டு குர்ஆனுடையவர்களாக நம்ம ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கணும். நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட பேசினேன். 2025 முடிஞ்சிருச்சு, முதல் ஜும்மாவில் இருக்கோம். கடந்த 1 வருஷத்தில் எத்தனை பேர் குர்ஆனை எத்தனை முறை முடித்திருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்முடைய பதில் என்ன? ரமதானை விட்டுருங்க, ரமதான் எக்ஸப்ட், அது கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு முடிவோடு இருக்கிறோம், ரமதானில் மட்டும்தான் குர்ஆன் ஓதணும். தூசியை ரமதான் தெரிஞ்ச பிறகு தட்டி எடுக்கிறது, ஷவ்வால் பிறந்துட்டா அவ்வளோதான், அந்த குர்ஆன் அதே மூடி வச்சிடுறது. ரமதானை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீதமுள்ள 11 மாதங்களில் நான் எத்தனை முறை குர்ஆன் ஓதினேன்? இந்த 365 நாளில் எத்தனை நாள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு யாசின் ஓதி இருக்கிறேன்? இங்கே திங்கக்கிழமை யாசின் ஓதுறோம், அதோடு இல்லை, வாரம் முழுக்க இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாள் ஃபஜருக்கு பிறகு யாசின் ஓதினேன். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் நமக்கு தானே யாருக்கு சொல்லி இருக்கிறாங்க?
ஃபஜருக்கு பிறகு யாசின் ஓதுங்கன்னு யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? யாருக்கோவா? நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? அந்த ஹதீஸ் எனக்கு பொருந்தாதா? இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் சூரிய வாக்கியா ஓதுங்க, உங்களுக்கு பஞ்சம் வராது, பசி வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் யாருக்கானது? இந்த ஹதீஸ்க்கு இன்னைக்கு மரியாதை இல்லையா? 1400 வருடங்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அது அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது அப்படின்னு கடந்து போயிடலாமா? அருமையான சகோதர பெருமக்களை, இதையெல்லாம் யார் கையில் எடுப்பது? இது எல்லாம் பரக்கத் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களே இல்லையா? முஸ்லீம் ஷெரீஃபுடைய 804வது செய்தி, அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இக்ரஉ சூரத்துல் பக்ரா, நீங்கள் சூரா பக்ராவை ஓதுங்கள். பக்ரானா ஒரு 2 ஜுஸ் வரும், ஓதி பழகிட்ட ஓதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓதி பழகுனா ஓதிடலாம் 2 ஜுஸ். சூரா பக்ராவை அதிகமாக ஓதுங்கள். ஃபைன் அஹதஹா பரக்கத்துன், நீ கேட்கிறீர்கள் பரக்கத், அல்லாஹும்ம பாரிக் லனா, அல்லாஹும்ம பாரிக் லனா. ஹஸ்ரத் பரக்கத்துக்கு துவா செய்யுங்க, ஹஸ்ரத் வியாபாரத்தில் பரக்கத்துக்கு துவா செய்யுங்க, குடும்பத்தில் பரக்கத்துக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைன் அஹதஹா பரக்கத்துன், உனக்கு பரக்கத் வேணுமா? சூரா பக்ராவை கையில் எடு. ஃபைன்ன தரகஹா ஹஸ்ரத்துன், அந்த பக்ராவை விட்டு அது நஷ்டம்ன்றாங்க. பக்ராவை நீ ஓது, உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், உன் வியாபாரம் செழிப்பாக இருக்கும், உன்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்கும், உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் செழிப்பாக இருக்கும், நீ போகிற இடம் பூரா பரக்கத்தாக இருக்கும். நீ மட்டுமல்ல, நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அந்த சபையெல்லாம் உன்னை வைத்து அந்த சபை பரக்கத்து பொருந்தியாக மாறும். பக்ராவை கையில் எடுக்க வேண்டும். பக்ரா ஓதலை பரக்கத்து கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3வது கலீஃபா நமக்கு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3வதாக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இவருடைய காலத்தில் இப்னு மஸ்ஊத் ஒரு சஹாபி, ரொம்ப வறுமையில், ரொம்ப அதாவது ஏழ்மையான சஹாபியும் கூட. இப்போ இவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள் கடைசி நேரத்தில் இருக்காங்க. மரத மௌத்துன்னு சொல்லலாம். மரத மௌத்துன்னு சொன்னால் மவுத் அவருக்கு சக்கராத்துக்கு முன்பு உண்டான நேரம். இன்னும் சொல்லப்போனால் 2-3 நாளில் அவ்வளோதான் தாங்கும், உயிர் பிரிய போகிறது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப முக்கியமான சஹாபி ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபகீஹு ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய மார்க்க அறிஞர்னு ரசூலுல்லாஹ் இந்த பேரை இப்னு மஸ்ஊதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபகீஹ்னா மார்க்க அறிஞர். நமக்கு ஒரு சந்தேகம் இமாம்கிட்ட கேட்குறோம் இல்லையா, ஹஸ்ரத் இது ஜாயிஸா, இது கூடுமா, இது கூடாதான்ட்டு. இந்த மாதிரி அன்னைக்கு அபூபக்கர், உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு சின்ன பையன் இப்னு மஸ்ஊத், இந்த இப்னு மஸ்ஊத்கிட்ட கேட்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சஹாபி கடைசி நேரம் படுக்கையில் இருக்கிறாங்க. அமீருல் முஃமினீனாக இருப்பவர் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்க வராங்க. வந்து 2 பேருக்கு மத்தியில் ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் கேட்குறாங்க, மா தஷ்தகி, உனக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கிறதா? உனக்கு ஏதாவது மனசு போட்டு உழப்பம் இல்லையா? மா தஷ்தகின்றதுக்கு வேணால் இப்படி வேணால் கேட்கலாம். அதாவது எதை பற்றி கடைசி ஆசை மாதிரி, நீ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டபொழுது அவர் சொன்னார், துனூப். இவர் நினச்சி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நினச்சிட்டாங்க, ஏதாவது வருமானம் காசு பணங்களை பற்றி பிரச்சனையாக இருக்கும், நம்ம கலீஃபா வரக்கிறனால பைத்துல் மால்லேருந்து ஏதாவது கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் கேட்குறாங்க. ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு ஒரே ஒரு கவலை தான், தஷ்தகின கவலை, எனக்கு ஒரே ஒரு கவலை தான், என்னுடைய பாவத்தை நினச்சி நான் கவலைப்படுறேன். அதாவது இன்றைக்கி 2-3 பிள்ளைங்க நமக்கு இருக்குது, பெரிய ஒன்றும் சேர்த்து வைக்கல, நமக்கு மரணம் அடைகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் நமக்கு பிரச்சனையே அந்த 2-3 பிள்ளைங்க தான். இந்த பிள்ளைகள் எப்படி கரை சேர்க்கறது நமக்கு பிறகு இல்லையா? இன்றைக்கி இந்த பிள்ளைகளை எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்குறதுன்னு கவலைப்படுவோம் இல்லையா? இது மாதிரி ஏதாவது பதில் வரும்னு நினச்சி உஸ்மான் கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய பாவத்தை நினச்சி தான் நான் கவலையாக இருக்கிறேன். மா தஷ்தகி, சரி போட்டும், உனக்கு என்ன தேவை இருக்குது? கடைசி ஆசை மாதிரி மா தஷ்தகி, உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? அவர் சொன்னார், ஆமாம், எனக்கு ஒரே ஒரு தேவை இருக்குது, ரஹமத்து ரப்பி, என் ரப்புடைய ரஹமத்தை நான் அடையணும், அது ஒன்று தான் எனக்கு ஒரு தேவையாக இருக்குது என்பதாக அவர் பதில் சொல்கிறார். அடுத்தவர் கேட்டார், அஃபலா நது தபீபன், நான் வேணா அஃபலா நது தபீபன், நான் வேணா மருத்துவர் அழைக்கட்டுமா, உனக்கு என்ன நோயின்னு பார்க்கலான்னு கேட்டபோது ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் சொல்கிறாரு, அத்தபீபு அமர்லனி, எனக்கு மருத்துவர்லாம் வேணாம்ப்பா, எனக்கு நோய் வந்தது மருத்துவரால் தான், அவர்களால் எனக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது என்பதாக பதில் சொல்கிறார். கடைசியாக 4வதாக ஹஸ்ரத் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, அஃபலா நஅமுருக பி அத்தாயின் லக், உங்களுக்கு ஏதாவது பைத்துல் மால்லேருந்து கொஞ்சம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க, காசு பங்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. அவன் சொல்லா ஹாஜத்லி, எனக்கு என்னப்பா தேவை இருக்குது, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. இப்னு மஸ்ஊதுடைய பதில். உஸ்மான் அடுத்து கேட்கிறாரு, யகூனுலி பனாத்திக்க மிம்பாதிக், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, ஆனால் உங்களுக்கு பின்னாடி பிள்ளைங்க இருக்காங்களே, குமரு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் தேவை, உங்களுக்கு பிறகு இருக்காங்க இல்லையா, அவங்களை கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு மற்ற தேவைகள்லாம் இருக்கு இல்லையா,
அதனால் நான் ஏதாவது பைத்துல் மால் அல்லது உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா என்பதாக கேட்ட பொழுது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொன்னார், அதஹ்ஷி லி பனாத்திக ஃபாக்கத்து மிம்பாதி, எனக்கு பிறகு என் குடும்பத்துக்கு பஞ்சம் பட்டினி, ஃபாக்கத்துன்னு சொன்னால் பஞ்சம் அல்லது பட்டினி சொல்லலாம், வறுமன்னு கூட சொல்லலாம். எனக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு வறுமை வந்துடும், நீங்கள் பயப்படுறீங்களா? அப்போ கூட இவருக்கு அந்த பயம் இல்லை. எனக்கு பிறகு என் பிள்ளைங்களுக்கு வறுமை வரும்ன்ற பயம் இப்னு மஸ்ஊதுக்கு இல்லை. உஸ்மானை பார்த்து கேட்கிறார், எனக்கு பிறகு என் பிள்ளைங்களுக்கு வறுமை வந்துடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? கேட்டுட்டு அவர் பதில் சொல்கிறார், இன்னி அமர்த்துஹுன் ஐ யக்ரஅ சூரத்துல் பக்ரா ஃபி குல்லி லைலத்தின், நான் என் பிள்ளைங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் இரவு வந்தால் மக்ரிபுடைய நேரம் வந்தால் சூரத்துல் வாக்கியாவை ஓதணும் நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இதோட முடியல ஹதீஸ். இது சொல்லிட்டு தான் அடுத்த அவர் ஹதீஸை சொல்கிறார், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா குல்ல லைலத்தின், யார் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் சூரே வாக்கியாவை ஓதுவார்களோ லம் துசிபுஹு ஃபாக்கத்துன், அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை வராது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வாக்கியா ஓதுங்கன்ட்டு. அதனால் என்னை பற்றியோ எனக்கு பிறகு என் குடும்பத்தை பற்றியோ நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பிள்ளைங்க கையில் வாக்கியா இருக்கிறது. செய்தி புரியுதா? வாக்கியான்றது கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் வரும். நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்களுக்கு சூரே வாக்கியாவை ஓதும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒவ்வொரு நாளும் சூரே வாக்கியாவை ஓதுவார்களோ அவர்களுக்கு நஷ்டம் வராது, வறுமை வராது, பஞ்சம் வராது, பட்டினி வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பிள்ளைங்கள்ட்ட சூரே வாக்கியா இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் இப்படி தான் சஹாபாக்களை கட்டமைத்தார்கள். இப்போ நாம் கேட்கலாமே, நம்ம வீட்லேயும் குர்ஆன் இருக்கே, நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிறார்களே, நம்மள எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சூரே வாக்கியாவை ஓதுகிறோம்? டெய்லி வேண்டாம், வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை. இந்த கேள்விகளை நம்மள்கிட்ட கேட்டால் நம்முடைய பதில் என்ன? ஆனால் பரக்கத்து வேணும். குர்ஆனை தொட்டு கூட பார்க்கறது இல்லை, ஆனால் பரக்கத்து வேணும். எப்படி கிடைக்கும்? அருமையான சகோதர பெருமக்களே, ஒரே ஒரு செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வேன். பரக்கத்தை அடைவதற்கான துருப்பு சிடின்னு சொல்லி 4-5 செய்திகள் இருந்தாலும் நேரத்தை கருதி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் இன்னொரு ஏதாவது நேரங்கள் கிடைக்கும் பொழுது இந்த பரக்கத்தை அடைவதற்கான துருப்பு சீட்டு என்று சொல்லி இன்னும் சில செய்திகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது, அதை இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கலாம். குர்ஆன் சார்ந்த ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். அப்துல்லா இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபி, புகாரி ஷெரீஃபுடைய 5052வது செய்தியாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. புகாரியில் 5052. அப்துல்லா இப்னு அம்ர் என்ற சஹாபி இவர் அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் என்னுடைய அத்தா எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தார். எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், டெய்லி காலையில் நோன்பு வைக்கிறது. பகல் வந்தால் நோன்பு வைக்காமல் எனக்கு பகல் கிடக்காது. அதாவது சில செய்திகள் சிலடி ரொம்ப அன்னீசியாக இருக்குன்ற மாதிரி, எனக்கு பகலில் நோன்பு வைக்கலாட்டி ஒரு மாதிரியாக இருக்கும். பகலில் என்னால் நோன்பு வைக்காமல் இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இரவில் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பேன். இஷாவுக்கு பிறகு குர்ஆன் ஆரம்பித்தா அலிஃப் லாம் மீம்னு முடித்தா ஃபஜருக்கு முன்னாடி மினல் ஜின்னத்தி வன்னாஸ்னு ஓதி ஆகணும். அந்த ஒரு நாளில் ஒரு குர்ஆனை முடிச்சாகணும். எனக்கு பகலில் நோன்பு வைக்கலாட்டி அந்த பகல் கழியாது, இரவில் குர்ஆன் ஓதலாட்டி அந்த இரவு கழியாது. எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடினா பரவாயில்ல, கல்யாணத்துக்கு பிறகு இப்படியே இருந்தா அவர் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு பிறகு தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது. என்னுடைய அத்தா என் மனைவியிட்ட கேட்டாங்க, எம்மா எப்படிம்மா என் பையன் எப்படிம்மா இருக்கிறான்னு கேட்டாங்க. என் மனைவி சொன்னிச்சு, நல்ல மனுஷன்தான், சாலிஹான பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறீங்க, ஆனால் என்ன பிரச்சனை, பகல் பூரா நோன்பு வைக்கிறாரு, இரவு பூரா குர்ஆன் ஓதுறாரு. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியில் சில செய்திகள் இருக்கிறது, அது எதுவுமே இங்கே சாத்தியம் இல்லை. பகல் பூரா நோன்பு வைக்கிறாரு, பக்கத்தில் நெருங்க முடியல, இரவு பூரா குர்ஆன் ஓதுறாரு, நெருங்க முடியல. இதுதான் அவரிடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை என்பதாக அந்த அம்மா சொல்ல, இந்த அப்துல்லா இப்னு அம்ர் என்கிறாரே இவரோட தந்தை அம்ரு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட செய்தியை கொண்டு போயிட்டாங்க. நான் என் பையனை திருமணம் முடிச்சு கொடுத்தேன். என் மருமகள்கிட்ட கேட்டால் என் மருமக என் பையனை பற்றி இப்படிலாம் குற்றச்சாட்டு சொல்கிறா, நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்டாங்க. இந்த சஹாபி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். போய் கேட்டேன், கைஃப நசூமு, நீ எப்படிப்பா நோன்பு வைக்கிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ் நான் டெய்லி நோன்பு வச்சிருவேன்னு சொன்னேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லைப்பா அப்படி வேணாம், சலாசத்து ஐயாமின் ஃபிக்குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு வைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு, மாதம் முழுக்க நீ நோன்பு வைக்காதன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் இன்னி உத்தீக்கு அக்ஸரதாலிக், நான் அதை விட கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கிறேன், 3 நோன்புகளை எனக்கு தாங்காது, கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் 10 நோன்பு வைக்க சொன்னாங்க. 10 நோன்புக்கு ரசூலுல்லாஹ் எப்படின்றதே ஒரு மலை சொன்னாங்க.
2 நாள் நோன்பு வைக்கக்கூடாது, ஒரு நாள் நோன்பு வைக்கணும். அப்புறம் 2 நாள் நோன்பு வைக்கக்கூடாது, ஒரு நாள் நோன்பு வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 20 நாள் நோன்பு இல்லாமல் இருக்கும், 10 நாள் நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும். 10 நாள் நோம்புங்கன்னு சொன்னாங்க. நான் திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் என்னால் முடியாது, எனக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டேன். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நோன்பு ஒன்று இருக்குது, உலகத்திலே சிறந்த நோன்பு அதுதான், அந்த நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. அது என்ன நோன்புன்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க. ஒரு மாதத்தில் 15 நாள் நோன்பு இருக்கும், 15 நாள் நோன்பு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நோன்பை கையில் எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க. அவரும் சரின்ட்டார். நோன்புடைய பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. அடுத்த பஞ்சாயத்து இரவு பகல் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இப்போ இரவு பஞ்சாயத்து. கைஃப நஹ்திமு, நீங்கள் எப்படிப்பா குரானை முடிக்கிறேன்னு கேட்டபோது அவர் சொன்னார், குல்ல லைலத்தின், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை முடிச்சிடுவேன். அந்த சாபி சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இதில் ஏதாவது குறைச்சிக்க முடியாத? இல்லை யார் ரசூலுல்லாஹ், குரானை ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடித்தாதான் எனக்கு அன்றைக்கி அந்த நைட்டுக்கு கடந்ததாக எனக்கு அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்கும். சொன்னால் அதெல்லாம் முடியாதுப்பா, நீ ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் ஓதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மாதம் பிறக்கும் பொழுது நீ அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கணும். அந்த ஹத்தமை நீ எப்போ முடிக்கணும்? அந்த மாதம் முடியும் போது அந்த குரானை முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சொன்னார், குல்து உத்தீக்கு அக்ஸர தாலிக்க, யார் ரசூலுல்லாஹ், நான் இது இன்னும் கொஞ்சம் திரகாத்திரமாக இருக்கிறேன், நான் இன்னும் நோஞ்சா இல்லை, அப்படிலாம் கிடையாது, அதனால் எனக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி போட்டும், 20 நாளில் ஒரு குரான் முடின்னு சொன்னாங்க. குரான் ஆரம்பித்தா 20 நாளில் தான் ஒரு குரான் முடிக்கணும். அது யார் சொல்ல, அதெல்லாம் முடியாது, இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க. சரி 10 நாளில் ஒரு குரான் முடிங்கன்னாங்க. 10 நாளில் குரான், ஒரு மாதத்துக்கு 3 குரான் முடின்னு சொன்னாங்க. அது முடியாது யார் சொல்ல, இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக 2 அறிவிப்பு வருது. இந்த ஹதீஸில் 7 நாள் முடியுது, இதற்கு அடுத்த ஹதீஸில் 3 நாள் என்று வருகிறது. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி பரவாயில்லப்பா, இக்ரஊ குல்ல லைலத்தின் இக்ரஊ ஃபி குல்லி சபி லயாலின் மர்ரா, ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு குரான் ஓது. குரானில் மன்சில்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. 30 ஜுஸுகள் பிரிக்கிற மாதிரி குரானில் மன்சில்னு பிரித்து வச்சுருக்காங்க. 7 மன்சில் இருக்குது. ஒவ்வொரு 4-4.5 ஜுஸுக்கு பிறகு ஒரு மன்சில் வரும். ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் ஓதுனா 7 நாளைக்கு முடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மன்சிலை முடித்தா திங்கள் செவ்வாய் புதன் சொல்லி சனிக்கிழமை குரான் முடிஞ்சிடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த குரான் ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி 7 நாளைக்கு ஒரு குரான் முடின்னு சொன்னாங்க. அவர் இன்னும் திரும்ப அழுத்தினதாகவும் அது ரசூலுல்லாஹ் அதை 3 நாள் ஆக்கினதாகவும் இருக்கிறது. ஆனால் அதிகமான ஹதீஸோட ரிவ்யூ ரிவாயத்து 7 நாளைக்கு முன்னாடி நீ குரான் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவர் கண்டிஷன் போட்டு அனுப்பினார்கள் என்பதாக அந்த ஹதீஸ் நிறைவு பெறுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இப்படி தான் வார்த்தெடுத்திருக்கிறார்கள் இல்லையா? குரானை ஓதுன்னு பயான் செய்யலை, குரான் ஓதுங்கப்பா. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய வீட்டுடைய குரான்லாம் தூசி படிஞ்சு கிடக்கு, குரான் நமக்காண்டி பதுவா செய்கின்றலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ல, நீ இவ்வளோ ஓத வேணாப்பா, குரானை குறைச்சிக்கோன்னு குரான் ஓதுறதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் குறைத்தார்கள். சஹாபாக்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். குரானின் மீது உண்டான அந்த பேரின்ப காதல், குரானின் மீது உண்டான அந்த காதல், அருமையான சகோதர பெருமக்களே, இதையெல்லாம் அவர்கள் கையில் எடுத்தனால தான் வாழ்க்கையில் பரக்கத்து பொங்கியது. இந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நான் சொன்னது மாதிரி 3 செய்திகளை சொல்லியிருக்கேன். முதலாவதாக இறைவனுடைய தக்வா, இறையச்சம் நம்மிடத்தில் இருக்கணும். இறையச்சம் நம்மிடத்தில் மிகைத்திருந்தால் நம்மிடத்தில் இந்த பரக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. 2வது, நாமளும் தொழுகையில் பெறுதலாக இருக்கணும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் தொழுகும்படி ஏவணும், நம்முடைய பரக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. 3வது, குரான் ஓதப்படுகின்ற வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கணும். நம்முடைய வீடுகள் குரான் ஓதப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பரக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. குரான் ஓதப்படவில்லை என்றால் நம்முடைய முசீபத்தை யாராலும் தடுக்க முடியாது. எனவே அன்பான சகோதர பெருமக்களே, வெறுமனே வாயளவில் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடு என்று கேட்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பரக்கத்தை அடைவதற்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த வழிகளை பின்பற்றுவோம். சஹாபாக்கள் எப்படி பரக்கத்தை அடைந்தார்களோ அதுபோன்று பரக்கத்தை அடைவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.